guys, welcome back to my channel. நான் சுஜி. என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் பில்கிரிம்ஸ்ல இருந்து 3 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த 3 ப்ராடக்ட்ஸையுமே அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன பிரைசிங்ல இருக்கு, அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு, அந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங் பத்தி இன் டீடைலான அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருந்தேன். அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேல காட்டுக்கிறேன், செக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன், எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த யூசேஜ்க்கு அப்புறமா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அந்த ப்ராடக்ட் வர்த்தா இல்லையா, வாங்கலாமான்ற வீடியோ நான் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எஸ், அந்த வீடியோ தான் இது. ஸோ நான் வாங்கின இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா இந்த வீடியோல எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, அதை வாங்கலாமா வேணாமான்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரெடென்சில் நானகைன் ஹேர் சீரம். இந்த ஹேர் சீரம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் ஹேர் கட் பண்ணி எப்படியுமே ஒரு 8 months மேல ஆயிடுச்சு. எனக்கு நார்மலா என்ன ஹேர் க்ரோத் இருக்குமோ அந்த ஹேர் க்ரோத் தான் இப்போவுமே எனக்கு இருக்கு. இது ரொம்ப எனக்கு ஹேர் க்ரோத் கொண்டு வந்திருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். லைக் கிராஜுவலா ஒருத்தவங்களோட ஹேர் எவ்வளோ பர்சன்டேஜ் வளருமோ அந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு, அந்த லென்த்ல தான் வளர்ந்துருக்கு. அண்ட் இது எனக்கு ஹேர் ஃபாலையுமே அந்த அளவுக்கு கம்மி பண்ணிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே லெவலுக்கான ஹேர் ஃபால் தான் இப்பயுமே எனக்கு இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் நெக்ஸ்ட் டைம் பை பண்ண மாட்டேன். பிகாஸ் இது எனக்கு அந்த அளவுக்கு வர்தியான ப்ராடக்டா ஃபீல் ஆகல. ஸோ செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த AHA BHA பீலிங் சொல்யூஷன். இதை நான் என் ஹஸ்பண்டுக்காக வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். எஸ், இதை நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன். ஒரு 10 அப்ளிகேஷன்ஸ் மேல நான் இதை அவர் ஃபேஸ்ல பண்ணியிருப்பேன். இது லிட்ரலி அவரோட பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணியிருக்கு. அவர் ஃபேஸ்ல ஒரு பயங்கரமான பேட்ச் மாதிரி ஒரு பிக்மெண்டேஷன் இருந்தது, அது நல்லாவே கம்மி பண்ணியிருக்கு. அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்புறமா எப்படி அவரோட ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நீங்களே பார்க்க முடியுது. ஸோ இந்த ப்ராடக்ட் உண்மையாவே ஒர்க் ஆகுது. இது வந்து ஆர்டினரி பிராண்டுக்கு ஒரு டியூப் மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்டினரி இட்ஸ் அ பிட் காஸ்ட்லியா. உங்களுக்கே தெரியும், நீங்க பீலிங் சொல்யூஷன் தேடும் போது கண்டிப்பா ஆர்டினரின்ற பிராண்டை கேள்விப்பட்டிருக்கணும். ஏன்னா அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுதுன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் அது கொஞ்சம் பிரைசியர் சைட்ல இருக்கிறதுனால அஃபோர்டபுள் சைட்ல கண்டிப்பா இந்த பில்கிரிம் பீலிங் சொல்யூஷனை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் வாங்கிய இந்த ப்ராடக்ட்ஸ்லேயே இதுதான் பெஸ்ட். உங்க ஃபேஸ்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா இந்த பீலிங் சொல்லியிருக்கேன், தயவுசெய்து வாங்காதீங்க. ஏன்னா என் ஃபேஸ்ல அந்த அளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, அதோட எந்த டார்க்கான பேச்சஸுமே இல்லை, பிக்மெண்டேஷனுமே இல்லை. ஸோ இது வந்து நான் ஒரு 4 to 5 times நானுமே அப்ளை பண்ணியிருப்பேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் தெரியல. உங்களுக்கு உண்மையாலே ஃபேஸ்ல பிக்மெண்டேஷன் இருக்கு, டார்க் பேச்சஸ் இருக்கு, சன்பர்ன் இருக்கு அப்படின்னா மட்டும் இந்த ப்ராடக்டை வாங்குங்க. ஓரளவுக்கு உங்க ஃபேஸ் கிளியரா தான் இருக்கு, சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் தான் இருக்குன்னா கண்டிப்பா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு நீங்க ஏதாவது க்ரீம் மாதிரியோ இல்லை வைட்டமின் சி சீரம் அதை யூஸ் பண்ணாலே கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். உங்க ஃபேஸ்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னா இதை வாங்காதீங்க. பட் ஆனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க ஒரு பீலிங் சொல்யூஷன் தேடுறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ், அஃபோர்டபுளான பெஸ்ட் சாய்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ தேர்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் வைன் நைட் ஜெல் கிரீம் வித் ரெட்டினால், மல்பெரி அண்ட் வைட்டமின் சி. இந்த ப்ராடக்ட் அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல வைட்டமின் சி இருக்கு, ரெட்டினால் இருக்கு, ரெட் வைன் இருக்கு. இது எல்லாமே ஆன்டி ஏஜிங் அண்ட் பிரைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர். இது என்னோட ஃபேஸை கண்டிப்பா சாஃப்ட் ஆகுச்சு, மாய்ஸ்சரைஸ் ஆகுச்சு. நைட்ல நான் இதை அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ்ல ஒரு பிரைட்னஸ் தெரியுது, ஸ்கின்னும் சாஃப்டா இருக்கு, ப்ளம்பியா இருக்கு, எல்லாமே ஓகே. பட் டே பை டே இது என்னோட ஸ்கின்னை லைட்டர் ஆகும்னு பார்த்தேன். பிகாஸ் வைட்டமின் சி அண்ட் ரெட் வைன் அதனோட ப்ராப்பர்ட்டிஸை உங்க ஃபேஸை டே பை டே பிரைட்டர் ஆகணும். இது ஒரு நான் 2 நாள் அப்ளை பண்ணனா கூட என் ஃபேஸ் மறுபடியும் நான் எந்த ஒரு ஸ்கின் கேரும் பண்ணலன்னா எப்படி டல்னஸ் இருக்குமோ அதே டல்னஸ் தான் இருந்தது. ஸோ இது நெக்ஸ்ட் டே மட்டும்தான் எனக்கு அந்த பிரைட்டனான லுக் கொடுக்குது. பட் இது நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணிச்சு. ஒரு மாய்ஸ்சரைசர் எப்படி ஒர்க் பண்ணுமோ அந்த மாதிரி ஸ்கின் சாஃப்டா வச்சிருந்ததே கண்டி இது என் ஸ்கின்னை பிரைட்டன் ஆகல. அண்ட் ஆன்டி ஏஜிங் அளவுக்கு எதுவுமே இது என்னோட ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ்லயுமே வேலை பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. என்னோட ரிங்கிள்ஸ் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தோ அதே மாதிரிதான் இருக்கு. மேபி வரக்கூடிய ரிங்கிள்ஸை ஸ்டாப் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் ஐ டென்ட் சி எனி டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ். இந்த ப்ராடக்ட்ல எனக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியல. ஸோ இந்த ப்ராடக்ட்டுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வேற பிராண்ட்ஸ்லயே இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை கம்பேர் பண்ணா ஸோ இதையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஃபைனலாக இந்த 3 ப்ராடக்ட்டையுமே ஆஃப்டர் மந்த்ஸ் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். பிகாஸ் இதை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இதை வாங்கி டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேர் சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் தெரியல. இந்த பீலிங் சொல்யூஷன் கண்டிப்பா நீங்க வாங்கலாம். அஃபோர்டபுள் ரேஞ்சில் பாக்குறீங்கன்னா இந்த பீலிங் சொல்யூஷனை நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
ஸோ இதுதான் பில்கிரிம்ல இருந்து நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்ஸோட ஆஃப்டர் மந்த்ஸ் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இல்லை மேக்கப் ரிலேட்டட் ஏதாவது தெரியணும்னு நினைச்சீங்கன்னா அதையுமே கமெண்ட் சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் சந்திக்கிறேன். Bye.